ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்கே விலாக்ஸில் மினி ஜிலேபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப்பில் 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். அது கூடவே கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க, எண்ணெய் பதத்துக்கு வந்தப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த ஆயில் பதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கு வந்துருச்சு. அதனால் நம்ம இப்போ அடுப்பாக பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தா நான் 1 கப்பு உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து, அவ்வளோதாங்க, நமக்கு ஜிலேபிக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கணும், அப்போ தான் நம்ம ஜிலேபி கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளோட பேட்டர் இருக்கணும். இப்போ நம்ம அடுத்து இன்றைக்கி மினி ஜிலேபிக்கிறதுனால நான் பனியாரக்கல் தாங்க எடுத்திருக்கேன். பனியாரக்கல்லே இப்போது ஜிலேபி நிறையா சுடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நானும் பனியாரக்கல்லை ட்ரை பண்ணலான்னு சொல்லி பனியாரக்கல் தான் எடுத்திருக்கேன். இதில் எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகிட்டுருங்க. அது கூட நம்மள இந்த பேட்டரை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இது கரெக்டாக வச்சு சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். புளிகிற அளவுக்கு ஜிலேபியை இந்த மாதிரி நான் குட்டி குட்டி ஜிலேபிலாம் பிழிஞ்சு எடுத்துருக்கேன். இது பாருங்கள், வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பனியாரக்கல்ல செய்யும்போது உங்களுக்கு எண்ணெய் செலவும் கம்மியாகுங்க. எண்ணெய் நெய் எது இருந்தாலும் கம்மியாகும். ஷேஃபும் கரெக்டாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். பண்ணுங்க, வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கம் நல்லா நல்லா கிறிஸ்பியாகவே ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பேட்டரியும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவு குட்டி குட்டியாக அழகாக வந்திருக்குன்னு. பாருங்கள், நான் 1 கப்பு உளுத்தம்பருப்பு தான் போட்டேன் மாவு அரைச்சி. அது கூட ஒரு 1/2 கப் பச்சரிசி தான் போட்டேன். எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு 30 ஜிலேபி பக்கம் மினி ஜிலேபி கிடச்சிருக்கு. நம்ம இப்போ பாகு ஊற்றி ஊற வச்சு எடுத்தோம்னா நமக்கு டேஸ்டியான மினி ஜிலேபி ரெடி ஆயிரும். பாகை இது கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ தேவையான மினி ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.